ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் கட்டிங் வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த லைனிங் ப்ளவுஸோட லைனிங் கிளாத்தை நான் 4 மடித்து போட்டிருக்கிறேன். ஃபோல்டிங் சைடு ஏன் பக்கம் வர மாதிரி, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் கிளாத் 4 மடித்து போட்டிருக்கிறேன். ஸ்லீவ் கீழே நம்ம அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் கிளாத் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். க்ராஸாக லைன் வராமல் இருக்கிறதுக்காக நான் 2 இடத்துல மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் லைன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 11 இன்ச்சஸ். ஸோ நம்ம 4 மடிச்சு போட்டுருக்கனால அதில் பாதி 5.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து அடிக்கையில் வந்து நான் 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். இதான் முக்கியமான இடம். இந்த நம்ம ஸ்லீவ் ரவுண்டில் 5.5 இன்ச் இருக்குல்ல, அதோட 1.5 இன்ச்சு நம்ம கூட்டணும். கூட்டும்போது நமக்கு 7 இன்ச்சு வரும். அந்த 7 இன்ச்சை நம்ம 3 இன்ச்சு லெஸ் பண்ணோம்ல கீழே, அந்த இடத்துல வச்சு நம்ம 7 எங்கே வருதோ நான் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வளைவு வரைய போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் வரட்டும். அதை 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம கீழே மார்க் பண்ண அந்த 7 இன்ச்சுக்கு நான் இப்படி மாதிரி கர்வாக நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். இது வந்து பேக் ஸ்லீவோடது. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம உள் வளைவு வெட்டுவோம். அதுக்காக அதே இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஆரம்பித்து 1/2 இன்ச்சில் வந்து திரும்ப ஒரு 1/4 இன்ச்சில் நான் ஒரு லைன் உள்ளே தள்ளி நான் லைன் போட்டுக்கிறேன், வளைவு வரைஞ்சிக்கிறேன். இந்த ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச்சு. ஸோ அதில் பாதி நமக்கு 8 இன்ச்சு வரணும். கரெக்டாக வந்துருச்சு 8 இன்ச்சு. ஸோ நம்ம ஸ்லீவ் வந்து அக்யூரேட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். கை சுருக்கம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் நீட்டாக நமக்கு ஸ்லீவ் வந்து கிடைக்கும். சிம்பிளான ஒரு ஈஸி மெத்தட். இதே நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ்னால் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் கையை கட் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த ஸ்லீவோட ஹைட்டு 7 இன்ச்சில் கை சுற்றளவு எது வருதோ அந்த அளவோட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டி நம்ம வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுகள்கிட்ட நான் நாட்சஸ் போட்டு அடையாளப்படுத்திக்கிறேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு கட்டிங் நான் லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஈஸியான நீட்டான ஒரு ஸ்லீவ் கட்டிங் வீடியோ பார்த்துருக்குறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.